सरस्वती ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। श्री भगवान् उवाच कालोऽस्मि लोकक्षय कृत् कृत् प्रवृत्तो लोकान् समहर्तुम् इह प्रवृत्त ऋते अभित्वां न भविष्यन्ति सर्वे ये अवस्थिता प्रत्यनिकेषु योधा। சோ மொழிபெயர்ப்புள்ளூர் யாரோ ஒருத்தர் படிங்க படிங்க சம்பூர்ண மாதாஜி படிங்க. படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி எத்தனாவது அத்தியாயம் மாதாஜி? 11ஆம் அத்தியாயம் 32வது மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளறி வழங்கிய பக்தி வேதாந்த. ஹரே கிருஷ்ணா. படிங்க. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், காலம் நான் உலகங்களை அழிப்பவற்றில் மிக பெரியவன். எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்களை தவிர பாண்டவர்களை தவிர இருதரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அழிக்கப்படுவர். தன்னுடைய நண்பர் என்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் என்றும் கிருஷ்ணரை அர்ஜுனன் அறிந்திருந்தான். இருப்பினும் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட பற்பல உருவங்களை பார்த்து அவன் குழம்பியுள்ளான். எனவே இத்தகு அழிவு சக்தியின் உண்மையான நோக்கம் என்ன என்று அவன் வினவுகிறான். வேதங்களில் எழுதப்பட்டுள்ளபடி பிராமணர்கள் உட்பட அனைவரையும் அழிக்கக்கூடியது பரம உண்மை. கட உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ளபடி 1.5 யஸ்ய பிரக்ம சத்ரம் சசத்ரம் ச உபே பவத ஓதன மிருத்யுர் யஸ்யோ வசேனம் கயிக்தா வேத யதாஸ். பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் அனைவருமே காலப்போக்கில் பரமனால் உணவை போன்று விழுங்கப்படுகின்றனர். பரமபுருஷரின் அந்த உருவம் எல்லாவற்றையும் அழிக்கும் பேருருவம். எல்லாவற்றையும் அழிக்கும் அந்த கால ரூபத்தில் கிருஷ்ணர் தன்னை இங்கு வெளிப்படுத்துகிறார். பாண்டவர்கள் சிலரை தவிர போர்க்களத்தில் இருந்த அனைவருமே அவரால் அழிக்கப்படுவர். அர்ஜுனன் போர் புரிவதில் நாட்டமின்றி இருந்தான். போர் புரியாமல் இருப்பது சிறந்தது என்றும் அதனை தவிர்த்து விட்டால் விரக்திக்கு இடம் இருக்காது என்றும் அவன் எண்ணினான். அவனது எண்ணத்திற்கு பதில் கூறும் விதத்தில், நீ போரிடாமல் இருந்தாலும் இங்குள்ள அனைவரும் அழியப் போகிறார்கள். இதுவே எனது திட்டம் என்று பகவான் கூறுகிறார். போரிடுவதை அர்ஜுனன் நிறுத்தினால் அவர்கள் வேறு விதத்தில் மரணமடையப் போகிறார்கள். எனவே அவன் போரிடாவிட்டாலும் மரணத்தை தடுக்க முடியாது. உண்மை என்னவெனில் அவர்கள் அனைவரும் ஏற்கனவே இருந்து விட்டனர் என்பது அழிவாகும். பரமபுருஷரின் இச்சைப்படி எல்லா படைப்புகளும் காலப்போக்கில் அழிக்கப்படுகின்றன. இதுவே இயற்கையின் சட்டம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ நெக்ஸ்ட் ஸ்லோகாவும் ரிலேட்டட் தான். படிக்கிறேன், நீங்க பொருளுரை படிங்க. தஸ்மாத் ஸ்வாம் உத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ருன் புங்ஷ்வ ராஜ்யம் சம்ருதம் மயே வேத நிகதா பூர்வம் ஏவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாசின். படிங்க. வேற யாரோ ஒருத்தர் படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். எனவே எழுந்து போரிட தயாராகு. உனது எதிரிகளை வென்று போருடன் வளமான அரசனை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். எனவே சவ்யசாசியே, போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. பொருளுரை. சவ்யசாசின் எனும் சொல் போர்க்களத்தில் மிகவும் திறமையாக அம்பு எய்தக்கூடியவனை குறிக்கின்றது. எனவே தனது எதிரிகளை கொள்வதற்கான அம்புகளை செலுத்துவதில் நிபுணனாக திகழும் அர்ஜுனன் இப்பெயரினால் அழைக்கப்படுகின்றான். நிமித்த மாத்திரம், கருவியாக ஆவாயாக எனும் சொல்லும் மிகவும் முக்கியமானது. முழு உலகமும் முழுமுதற் கடவுளின் திட்டப்படி இயங்கி வருகிறது. போதிய அறிவில்லாத முட்டாள் மக்கள் மட்டும் இயற்கை திட்டமின்றி இயங்குவதற்காகவும் உலகில் உள்ள அனைத்தும் தானாக தோன்றியதாகவும் எண்ணுகின்றனர். பெயரளவு விஞ்ஞானிகள் பலர் படைப்பினை பற்றி கருத்து கூறும்போது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்றெல்லாம் கூறுகின்றனர். ஆனால் இருக்கலாம், இருந்திருக்கலாம் என்ற கேள்விக்கே இடமில்லை. இந்த ஜட உலகில் ஒரு குறிப்பிட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. அந்த திட்டம் என்ன? கட்டுண்ட ஆத்மாக்கள் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதற்கான ஒரு வாய்ப்பே இந்த பிரபஞ்ச தோற்றம். அவர்கள் இந்த ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முயன்று வருகின்றனர். அத்தகு அதிகார மனப்பான்மை இருக்கும் வரை அவர்கள் கட்டுண்ட வாழ்விலேயே செயல்படுவர். ஆனால் பரமபுருஷரின் திட்டத்தை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்வை வளர்ப்பவன் மிகவும் புத்திசாலியாவான். பிரபஞ்ச தோற்றத்தின் படைப்பும் அழிவும் இறைவனின் பரம ஆணையின் கீழ் செயல்படுகின்றது. அவ்வாறாக குருட்சேத்திர போரும் இறைவனின் திட்டப்படியே நடக்கின்றது. அர்ஜுனன் போரிட மறுத்தான். ஆனால் பரமபுருஷனின் விருப்பத்தின் அடிப்படையில் அவன் போரிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறான்.
அப்போது அவன் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒருவன் பூரண கிருஷ்ண உணர்வுடன் தனது வாழ்வை பகவானின் திவ்யமான தொண்டிற்காக அர்ப்பணித்தால் அவன் பக்குவமானவன் ஆவான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்லோகா ரெண்டுமே. காலோ அஸ்மி, காலம் நான் தான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லிக்கிறாரு. எல்லாத்தையும் அழிக்கதான் நான் வந்திருக்கேன், உங்களை தவிர்த்து எல்லாரையும் நான் வந்து அழிச்சிருவேன். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. ஸோ அதாவது அர்ஜுனா வந்து அந்த ஃபுல்லா அந்த விஸ்வரூபத்தை பார்த்து குழம்பி போயிருக்காரு. ஸோ அப்ப வந்து அவரோட வாய்க்குள்ள வந்து எல்லாரும் போறத பாக்குறாரு இல்லைங்களா. எல்லாருமே அவங்களை தவிர்த்து, பாண்டவர்களை தவிர்த்து மத்தவங்க எல்லாருமே பகவானுடைய அந்த கால ரூபத்துக்குள்ள வாய்க்குள்ள போறத வந்து அவர் பாக்குறாரு. சோ அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் தான் பகவான் கொடுக்குறாரு. நான் தான் காலம். காலம் ஆக்சுவலா வந்து இந்த உலகத்துல ரொம்ப 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 பவர்ஃபுல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் தான் இல்லைங்களா. டைமை காட்டிலும் பவர்ஃபுல்லானது எதுவுமே கிடையாது. நம்மளால வந்து டைமை மட்டும் எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் நம்மளால வாங்க முடியாது. சோ அந்த காலம் நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகால டிக்ளேர் பண்றாரு. சோ எல்லாருமே வந்து பகவானால் உணவை போன்று விழுங்கப்படுகிறார்கள். பிரபுபாதம் கொடுத்திருக்காரு ஒரு ஸ்லோகா, கட உபனிஷத்துல இருக்கு. பிராமணர்கள் சத்திரியர்கள் எல்லாருமே பகவானால் உணவை போன்று விழுங்கப்படுகின்றனர். சோ பகவானின் இந்த உருவம் எல்லாவற்றையும் அளிக்கும் பேருருவம் எல்லாவற்றையும் அளிக்கும் காலரூபத்தில் தன்னை இங்கு வெளிப்படுத்துகிறார். யார் யார் வந்து கிருஷ்ணாவை இன்னும் கடவுள் நம்பலையோ அவங்களுக்கான ஸ்லோகம் தான் இது. இதை விட அவர் எப்படி பிராக்டிக்கலா சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க. பட்டவர்த்தனமா பிராக்டிக்கலா இதை விட எப்படி காமிக்க முடியும்? இந்த ஸ்லோகால வந்து பட்டவர்த்தனமா சொல்றாரு, நான் தான் எல்லாத்தையும் அழிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. டைம், காலம் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சோ அர்ஜுனா வந்து இத வந்து நான் வந்து இப்போ நான் போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா போரே நின்றும் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றாரு. அதுதான் பகவான் வந்து அவருடைய அந்த அகங்காரத்துக்கு தான் ஆப்பு வைக்கிறாரு. நீ போரிட்டாலும் சரி போர் இல்லைனாலும் சரி எப்படி இருந்தாலும் என்ன நடக்க போகுது, எல்லாருமே மரணமடைவார்கள். எஸ், இது என்னுடைய திட்டம் அர்ஜுனா. இது கிருஷ்ணாஸ் பிளான். என்னோட பிளானோ உங்க பிளானோ இல்ல. நாம போடுற பிளான் முக்காவாசி பப்பரப்பான்னு ஆயிருது இல்லைங்களா. காலையில எந்திரிச்சு இன்னைக்கு ஒரு பிளான் வச்சிருப்போம். ஆனா நம்மளுக்கு வந்து நிறைய வாட்டி நம்ம போடுற பிளான் வந்து ஓரளவுக்கு நிறைவேறவும் செய்யுது. சில பிளான் வந்து நிறைவேறாமையும் போயிருது. ஆனா பகவானுடைய திட்டம் அப்படி கிடையாது. அவரு ஒரு திட்டம் ஒண்ணு போட்டாரு அப்படின்னா அது 100% நடக்கும். அவரு வந்து ஜஸ்ட் யோசிக்கிற மட்டும்தான் அவருடைய வேலை. அதை நிறைவேற்றி கொடுப்பது பூரா யார் நிறைவேற்றி கொடுக்கிறா? பகவான். அவருடைய சக்திகள் இல்லைங்களா. பகவான் வந்து ஒண்ணு நினைச்சார். நம்ம பார்த்தோம் இல்லையா 9ஆம் அத்தியாயத்துல மயா தியக்ஷேன பிரகிருதி சூயதே சசராசரம் அதுல வருது. பகவான் வந்து தன்னுடைய சக்திகள் மூலமா தான் வந்து எல்லாத்தையும் நடத்துறாரு அப்படிதானே வருது இல்லையா. பார்த்த ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? 9ஆம் அத்தியாயத்துல வளர்மதி மாதாஜி தலையை ஆட்டுறாங்க. பத்மா மாதாஜி, வளர்மதி மாதாஜி. படிச்சிருப்பீங்க. ஒரு பர்பட்ல பிரபுபாத் கொடுத்துப்பாரு. பகவானோட வேலை ஜஸ்ட் திங்க் பண்றது மட்டும்தானா, அதை செயல்படுத்துறதெல்லாம் யாருன்னா அவருடைய சக்திகள். அவருடைய அந்தரங்க சக்தி, வெளிப்புற சக்தி இல்லையா. அந்தரங்க சக்தி, வெளிப்புற சக்தி என்னது? மகாமாயா. அந்தரங்க சக்தி யோகமாயா. ஜடஸ்த சக்தி வந்து நாமெல்லாம் மனிதர்கள். கரெக்ட். சோ அவருக்கு அந்த அவருடைய பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்றது யாரு, நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது யாரு இந்த மூணுல? தைரியமா சொல்லுங்க. யோக மாயா இல்லையா. நீங்க சொல்றாரு இல்லையா, மம மாயா, என்னுடைய மாயா, நான் இங்க வர்றதே என்னுடைய மாயா சக்தி மூலம் தான் வரேன்னு சொல்லுவார். 4ஆம் அத்தியாயத்துல சொல்லுவார், நான் என்னோட அந்தரங்க சக்தி மூலமா தான் இங்க வர்றேன் அப்படின்னு சொல்லுவார். சோ அவருடைய எல்லா பாஸ்ட் டைம் எல்லாமே நடக்கிறது அவருடைய யோக மாயா மூலம். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இப்போ யசோதாமா பகவான் ஒரு வாட்டி கொட்டாவி விடுவாராம். கொட்டாவி விடுறப்ப அவங்க வாயில என்ன பாக்குறாங்க? எல்லா உலகம் பிரபஞ்சங்கள் அனைத்தையும் எல்லாமே பாக்குறாங்க. அப்போ என்ன வேணும்? என்ன கவி? சோ அந்த டைம்ல அவங்க அப்போ வந்து ஒரு
சகல எல்லா பிரபஞ்சங்களையும் அப்ப பாக்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் தோணுது, ஒருவேளை கிருஷ்ணர் கடவுளோ அப்படின்னு தோணுது. அடுத்த செகண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்க, சீச்சி இவனாவது கடவுளாவது, இவன் இடி இடிச்சாவே அவன் என்னை பயந்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறான், இவன் எங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க இல்லையா? அது வந்து யார் மூலமா நடக்குது? மகாமாய யோகமாயா. மகாமாயா வந்து நம்மளுடைய கூட்டாளி. சரிங்களா? நாம அந்த மகாமாயா கட்டி பிடிச்சு படுத்திருக்கோம் டெய்லி. நம்ம கூட்டாளி. நாம வந்து மகாமாயா கீழே தான் இருக்கோம். பகவான் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வானம் அப்படின்னா இந்த மறைக்கிற அந்த மேகம் வந்து மகாமாயா. சோ சூரியன் பகவான் வந்து சூரியன் அப்படின்னா அவங்கள மறைக்கிறது வந்து இந்த மாயா. நாம வந்து அந்த மாயா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறோம். நமக்கு பார்க்க பிடிக்கல. உண்மையாவே எனக்கு கடவுள் வேணும், நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அவர் தன்னை வெளிப்படுத்திக்குவார். ஆனா நாம பார்க்க விரும்பாதனால அவர் என்ன சொல்றாருன்னா, சிற்றறிவுடையவனுக்கும் முட்டாளுக்கும் நான் தோன்றுவதில்லை சொல்றாரு இல்லையா? என்னை வந்து நான் மறைச்சுக்கிறேன். நான் எதுக்கு என்னை தேவையில்லாம நான் வெளிப்படுத்திக்கணும்? என்னையவே பார்க்க பிடிக்கல ஒருத்தனுக்கு அப்படின்னா நான் எதுக்கு அவன்கிட்ட வந்து என்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும்? கரெக்டான கேள்விதான் இல்லைங்களா? இப்ப என்னை வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் எதுக்கு வழியில வந்து நான் தான் கடவுள்னு சொல்லணும்? சோ பகவான் அதுதான் சொல்றாரு. நான் என்னோட அந்தரங்க சக்தி மூலமா என்ன மறைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ மகாமாயா கண்ட்ரோல் தான் நாம இருக்கோம். சோ நீங்க நடக்கிறது வந்து இந்த பிரபஞ்சத்துல நடக்கிறது அத்தனையுமே மகாமாயா வந்து பகவானின் கட்டளைப்படி செயல்படுறாங்க. அவங்க தன்னிச்சையா செயல்படுவது இல்லை. நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மகாமாயா தன்னிச்சையானவங்க கிடையாது. மகாமாயா தான் துர்கா இல்லைங்களா? துர்கா அவங்க தன்னிச்சையானவங்க கிடையாது. அவங்க பகவானுடைய கட்டளைப்படிதான் இங்க செயல்படுறாங்க. தன்னிச்சையானதுன்னு கருதுறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. சோ அவங்க பகவான் அவர் என்ன திட்டம் போடுறாரோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றி கொடுப்பதுதான் வந்து மகாமாயாவோட வேலை. வளர்மதி மாதாஜி இன்னும் நோட் புக்கை தேடி என்ன பண்றாங்களே, என்னங்க மாதாஜி ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்களா எங்களுக்கு? மியூட் நோட்ஸ் எடுத்துறீங்க. வெரி நைஸ். நான் கூட ஏதாவது நோட்ஸ்ல ஏதாவது எழுதுனது ரெஃபர் பண்றீங்களோ, எங்களுக்கு ஏதோ பாயிண்ட் நிறைய கொடுக்குறீங்களோன்னு நினைச்சிட்டேன் நான். சோ போரிடுவதை அர்ஜுனன் நிறுத்தினால் அவர்கள் வேறு விதத்தில் மரணம் அடைய போகிறார்கள் இல்லையா? பகவான் நினைச்சாருன்னா என்னங்க, ஒண்ணுமே தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு சுனாமி முடிஞ்சுச்சா கதை? யோசிச்சு பாருங்க. ஒரு சுனாமி பொங்கி வந்தா சரி, இல்ல ஜஸ்ட் வந்து பூமி இப்படி 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 ஆடினா புடிஞ்சது வேலை, நாமெல்லாம் புடக்குன்னு உள்ள போயிருவோம். அவருக்கு எதுவுமே போர் நடக்கணும்னு கூட அவசியமே இல்லை. ஆனால் எதுக்காக போர் நடத்துறாரு நீங்களே சொல்லுங்களேன். எதுக்காக அந்த போர் நடத்தினாரு பகவான் 18 நாள்? தர்மம் ஜெயிக்கணும்னு. அத மக்களுக்கு உணர்த்த இல்லைங்களா? அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இறுதியில் என்ன வெல்லும்? தர்மம் தான் வெல்லும். பார்த்தா அதர்மத்தோட கை ஃபர்ஸ்ட் ஓங்கி இருந்துச்சு இல்லைங்களா? அவங்களுடைய படைபலம் ஓங்கி இருக்கு, அவங்க பக்கம் பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஆனா தர்மத்தின் பக்கம் யார் இருக்காங்க? பகவான் யார் எங்க நிக்கிறாரோ அதான் வெல்லும். தர்மத்தின் பக்கம் பகவான் நிக்கிறாரு, அதனால வந்து போர்ல வந்து ஜெயிச்சாங்க. தன்னுடைய பக்தனின் பெருமை, அர்ஜுனனுடைய பெருமை, யுதிஷ்டனுடைய பெருமை, இதெல்லாம் மக்களுக்கு காமிக்கிறதுக்காதான் வந்து போர் நடத்துறாரு. பகவான் நினைச்சா அசுரர்களை கொல்றது அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிளாஷ் ஆஃப் செகண்ட் எல்லாரையும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் இல்லைங்களா? நேத்து கூட ஒரு இது வந்தது, ஒரு வீடியோ வந்தது. அந்த ஹிரோஷிமா நாகாசாகி இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு பாம்பு போட்டாங்க இல்லையா, நியூக்ளியர் பாம்பு. ஜப்பான்ல அமெரிக்கா வந்து அந்த நியூக்ளியர் பாம்பு போடுது. லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லி ஒரு நியூக்ளியர் பாம்பு போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹிரோஷிமா, அடுத்து நாகாசாகி. அப்படியே அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அப்படியே சாகுது. அத்தனை பேர் சாகுறாங்க அந்த ஒரு பாம்புல. அந்த 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 இடத்த வந்து இப்ப அரும்பாடுபட்டு இப்ப மறுபடியும் வந்து ரெக்கவர் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 இயர்ஸ்க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். 50 இயர்ஸ் இருக்கும். ஆனா அங்க இருக்கவங்களை யாரையுமே
நீங்க வந்து யூ ஹேட் அமெரிக்காவான்னு கேக்குறாங்க, அவங்க இல்ல அப்படின்ட்டு அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு அமெரிக்காவை வந்து வெறுக்கிற கூட நேரம் இல்ல, எங்களுடைய நாட்டை வந்து நாங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது என்ன ஒரு அழகான ஒரு மனப்பான்மை இல்லைங்களா? அந்த 2 ஊரையும் சீர்குலைச்சு அத்தனை ஆயிரம் மக்களை கொன்னு அந்த ஒரு பாம்னால அத்தனை பேர் கொன்னாங்க. ஆனா அந்த மக்கள் வந்து அவ்வளவு ஒரு தெளிவா இருக்காங்க. அரும்பாடுபட்டு இந்த சிட்டியை மறுபடியும் புனரமைச்சிருக்கிறாங்க. ஆனா அங்க வந்து ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க. அந்த மிச்ச மீதி எல்லாத்தையுமே இந்த பேர்ன் ஆச்சு இல்லைங்களா, அது எல்லாம் மிச்ச மீதியெல்லாம் ஒரு மியூசியம்ல வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன பேரா இருக்கும் அந்த மியூசியத்துக்கு? என்னவா இருக்கும்? சும்மா ஒரு சின்ன கெஸ் பண்ணி பாருங்க. யூசுவலா வார் மியூசியம் அப்படிலாம் வைப்பாங்க இல்லைங்களா? ப்ளீஸ் மாதாஜி. என்ன அமைதியா? அமைதி பூங்காவா? எக்ஸாக்ட்லி கலக்குறீங்க. பீஸ் மியூசியம். பீஸ் மியூசியம்னு வச்சிருக்காங்களாம். சோ அதாவது ஜப்பான் நினைச்சிருந்தா திருப்பி அமெரிக்காவை பழி வாங்கறதுக்கு அவங்க நாட்டுல அதே இதை போட்டிருக்கலாம். ஆனா அவங்க வந்து எங்களை மாதிரி இன்னொருத்தர் சஃபர் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணல. சோ உண்மையிலே இதெல்லாம் எவ்வளவு பெரிய மெச்சூரிட்டி இல்லைங்களா? சோ இந்த கலியுகத்துல கூட இந்த மாதிரி நடந்திருக்கு. சோ பகவான் வந்து ஒரு ஊரை அழிக்கணும், ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா அவருக்கு அது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. மக்களை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ ஏன்னு சொல்றேன்னா, இந்த இப்போ ஒரு யுகம் முடிவுல வந்து பிரளயம் வருது. பிரளயம் வரப்போ 2-3 விதத்துல வந்து பிரளயம் வருமா. ஒண்ணு வந்து ஓவரா தண்ணி அப்படியே பொங்கி 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 உள்ள ஃபுல்லா சூழ்ந்துக்கும். தண்ணியில எல்லாம் மூழ்கி செத்துருவாங்க. இன்னொன்னு நெருப்பு, எக்ஸஸ் நெருப்பு. அந்த நெருப்புல வந்து எல்லாமே பேர்ன் ஆயிடும். சோ இந்த மாதிரிதான் வந்து நடக்குமாமா. நான் சொன்ன மாதிரி பூகம்பம் வருது, இந்த மாதிரி இயற்கை சீரழிவு நடந்துதான் வந்து இந்த பிரளயம் நடக்குமாம். சோ இது எல்லாமே வந்து பகவானுடைய ஏற்பாட்டின்படிதான் நடக்குது. அவருக்கு வந்து என்ன சொல்ல வரனா, அவருக்கு யாரையாவது கொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அர்ஜுனா நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி போர் நடந்தா தான் அவங்க சாவாங்க அப்படிங்கிறது கிடையாது. சோ அவங்க ஏற்கனவே வந்து இறந்துட்டாங்க. காலம் என்பது அழிவு. பரமபுருஷன் இச்சைப்படி எல்லா படைப்புகளும் காலப்போக்கில் அழிக்கப்படுகின்றன. இதுவே இயற்கையின் சட்டம் இல்லைங்களா? பாத்தீங்கன்னா ரினோவேட் ஆகிட்டே இருக்கும் இயற்கை. தானே தானே வந்து அழிச்சுக்கும், தானே வந்து உயிர் பெற்றிருக்கும். மழை பெய்யறப்போ எல்லாம் அதாவது ஒரு நெருப்புல வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபயர் சொல்றோம் இல்லைங்களா? நெருப்புல எல்லாமே நெருப்பு பிடிச்சு எல்லாமே அவிஞ்சு போயிருது. திருப்பி அந்த இடத்துல வந்து எதுவுமே வராம போயிருது என்ன? வேற புதியது எப்படி எப்படி வரும்? திரும்ப மழை பெய்யும் பொழுது மழை எல்லாம் வர்ற டைம் automatic-ஆ மாதாஜி, மழை வரும்போது அது கிளியர் ஆயிருதுங்க. எக்ஸாக்ட்லி. மழை வர்றப்போ மறுபடியும் அதெல்லாம் போய் உள்ள இருந்து புது உயிரினங்கள் முளைச்சு வருது. சோ இது பகவானுடைய அரேஞ்ச்மெண்ட். ஒண்ணு போனா ஒண்ணு வரும், ஒண்ணு போனா ஒண்ணு வரும் இல்லைங்களா? சோ இதுல நாம் அழட்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதான் இந்த ஸ்லோகா. நெக்ஸ்ட் ஸ்லோகா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகா. அப்படியே வந்து அர்ஜுனாவுடைய அந்த அகங்காரத்தை தூள் தூளாக்குன ஸ்லோகா. நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சி. சோ சவ்ய சாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அர்ஜுன் 2 கையிலயும் அம்பு விடக்கூடியவராம் அர்ஜுனா. பாத்தீங்கன்னா அந்த பாகுபலிலேயே வரும், ஒரு 2 கையில அப்படியே அம்பு விட்டே வருவாரு. இப்படி பிடிக்கணும், இப்படி விடணும் எல்லாம் சொல்லி தருவாரு. சோ 2 கையிலயும் அம்பு. ஆக்சுவலி அர்ஜுனா தான் இன்ஸ்பிரேஷன் பாகுபலிக்கு. அவரை வச்சுதான் வந்து அதை எடுத்தாங்க. சோ அந்த அளவுக்கு திறமையானவர் அர்ஜுனா. அவருக்கு எதிரா வந்து யாருமே நிற்க முடியாது. ஆக்சுவலா வந்து அவரு வந்து இந்த டிஸ்கைஸ்ல அந்த ஒரு பெண் வேடத்துல அவர் அந்த அலியா இருப்பார் இல்லையா, உத்தரன் அந்த ராஜாட்ட. அந்த ராஜா பிரகன்னலை. விராட்ராஜன். பிரகன்னலையா இருப்பார். ஆமா, அந்த ராஜா பேரு உத்தரனா இன்னமும் பேரு விராடராஜ். உத்தராவோட அண்ணன். அவர்கிட்ட வந்து இவங்கெல்லாம் ஆக்சுவலா வந்து எல்லாருமே ஃபைட்டுக்கு வருவாங்க. கௌரவர்கள் எல்லாருமே சண்டைக்கு வருவாங்க. அப்போ அர்ஜுனா அவரை கூட்டிட்டு போய் ஒரு மரத்து மேல இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் எடுத்துட்டு வந்து, தான் ஒளிச்சுச்சிருந்த எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒத்தையாளா எல்லாரையும் விரட்டி அடிப்பாரு கௌரவர்களை பூரா. இது வந்து போருக்கு முன்னாடியே நடக்கும். அதுலதான் துரியோதனுக்கு அள்ளுட்டு போயிருவாரு. ஓ இது என்னடா இது அப்படின்ட்டு எல்லாரையும் விரட்டி விரட்டி விடுவாரு. அப்பேற்பட்ட அர்ஜுனாட்ட
கிருஷ்ணா வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வெறும் கருவிதான் அர்ஜுனா, இத புரிஞ்சுக்கோ நிமித்தம். அப்படின்னு சொல்றாரு. நிமித்த மாத்திரம். இத மட்டும் நாமெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எதுக்குமே கவலைப்பட மாட்டோம். நாம என்ன நினைக்கிறோம்னா, எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்கு, நான் நினைக்கிறபடிதான் அத்தனையுமே நடக்குது, இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தருமே தீர்மானமா நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நாம எல்லோருமே கருவிதான். நம்ம எல்லோருமே கருவிதான். அர்ஜுனாவே கருவின்னு சொன்னா அப்ப நாமெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க. நாம ஆசைப்படுறோம், அத பகவான் சாங்ஷன் பண்றாரு, அதை இந்த உடல் நிறைவேற்றி கொடுக்குது, அவ்வளவுதான். இதுல பகவான் சாங்ஷன்ங்கிறது முக்கியமான ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா? அது இல்ல அப்படின்னா நீங்க என்ன தைய தக்கான்னு குதிச்சாலும் எதுவுமே நடக்காது. சோ நாம கருவிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் நாம இந்த பௌதீக உலகத்துல சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு சான்ஸ், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அது புரிஞ்சுக்கிட்டோம்னா நிம்மதியா இருப்போம். நம்ம இந்த மாதிரி நான் தான் நான் தான் நான் தான் எங்கேயுமே குதிக்க மாட்டோம். உண்மையிலேயே ஒவ்வொருத்தருக்கு வந்து அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் பகவான் கொடுப்பாரு. அது வந்து அவங்களுக்கு ஆக்சுவலா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு மாதாஜி. கிடையவே கிடையாது. அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு மமதை வரும். நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நான் யார் தெரியுமா? சோ அதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் பகவான் நல்ல நங்கு நங்கு நங்குன்னு வைப்பாரு. அப்போ வந்து ரொம்ப வலிக்கும். எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் மீடியமா இருந்து கீழே விழுந்தா பெருசா வலிக்காது, ரொம்ப ஹைட்டுக்கு போய் கீழே விழுந்தோம்னா என்ன ஆகும்? பலத்தடி. பலத்த அடி வரும். எஸ். அதனாலதான் அகங்காரம் ஏற விடாம நம்ம பாத்துக்கணும். இந்த நம்ம ஃபேஸ் பண்ற பௌதீக உலகத்துல நம்ம ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனைக்கும் மைய புள்ளியா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அகங்காரம், பொய் அகங்காரம். நான் இந்த உடல் நாம் நினைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பொய் அகங்காரம் தான் வந்து எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்குமே மைய புள்ளி. நாம் அந்த அந்த அகங்காரம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஹாப்பியா இருப்போம், உண்மையிலேயே சந்தோஷமா இருப்போம். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அததான் விரும்புது, ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்குது. ஆனா நான் இந்த உடல்ங்கிற அந்த அடையாளத்துல போய் சிக்கிக்கிட்டு தவியா தவிக்குது. அவங்களுக்கெல்லாம் இப்படி நடந்துருச்சே, ஆனா எனக்கு வந்து இப்படி நடந்துருச்சே, அவங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்குது, அவங்களுக்கெல்லாம் பெஸ்டா கிடைக்குது, எனக்கு கிடைக்கலையே, அவங்களுக்கு நல்ல ஹஸ்பண்ட் நல்ல குழந்தைங்க, எனக்கு இப்படி கிடைச்சிருச்சு. ஆனா அங்க போய் பாருங்க, அவங்களுக்கு கேட்டீங்கன்னா தான் தெரியும் நல்ல ஹஸ்பண்ட் கதையெல்லாம், இல்லைங்களா? ஹஸ்பண்ட் எல்லா ஹஸ்பண்டும் ஒரே ஹஸ்பண்ட் தான் உண்மையிலேயே. ஹஸ்பண்ட் அதாவது ஒரு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு துரும்பு கிள்ளி போட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னா கூட துள்ளி துள்ளி குதிக்குமாமா. சோ அவங்க நாம வந்து அவங்க வந்து அருமையா வாழ்றாங்க நாம நினைக்கலாம். ஆனா அவங்களோட ஷூஸ்ல அவங்களோட இதுல இருந்து பாத்தீங்கன்னா தான் அவங்க கஷ்டப்பட தெரியும். சோ இது எல்லாத்துக்கும் மைய புள்ளி இந்த பொய் அகங்காரம். இத விடணும். அதுக்குதான் வந்து பகவத்கீதை நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் பொய் அகங்காரங்கிறதே நமக்கு இப்பதான் புரியுது இல்லைங்களா? நான் இந்த உடல் கிடையாது, இந்த உடல் சம்பந்தப்பட்டதெல்லாம் என்னோடது கிடையாதுங்கிறதே வந்து பகவத்கீதை படிக்கிறப்பதான் நமக்கு புரியுது. ஆனா நாம அது ஆமா ஸ்ட்ராங் மாதாஜி. பிடிச்சிட்டு இருக்கிறோம். என் பேச்ச அவன் கேட்கலையா, நான் நினைக்கிற மாதிரி இவங்க செய்யலையா, எனக்கு இவங்களை பிடிக்காது. அதான் நம்முடைய கிரைட்டீரியா. யார் யார் ஏன் சில பேரை நமக்கு பிடிக்குது, சில பேரை நமக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னா, இவங்க வந்து நான் நினைச்ச மாதிரி செய்யல, இல்லையா? சோ அதுதான் இது. சோ சவ்யசாட்சி இதுல வந்து போர்க்களத்தில் திறமையாக அம்பு எய்துவனை குறிக்கிறது. அப்படிப்பட்ட அர்ஜுனா வந்து கருவியாக ஆவாயாக என்னும் சொல் மிக முக்கியமானது. முழு உலகமும் முழுமுதற் கடவுளின் திட்டப்படி இயங்கி வருகிறது. இதை நாம எங்கேயாவது புரிஞ்சிருக்கோமா சொல்லுங்களேன். பாஞ்சாலி மாதாஜி நீங்க சொல்லுங்க, இந்த லைன் புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? நான் எப்படின்னு சொல்ல தெரியாது மாதாஜி. ஆனா இல்ல ஒண்ணு, இப்ப ஒரு கரண்ட் இஷ்யூ இந்த இதுல போயிருக்காங்க இல்லைங்களா, சுனிதா வில்லியம்ஸ், சுனிதா வில்லியம்ஸை கூட்டு வர அவங்களால போய் 9 நாள்லயே 10 நாள்லயே வரேனவங்க இப்ப எத்தனை வருஷமா அங்க போய் மாட்டிட்டு இருக்காங்க தானே. 9 months தான் இருக்காங்க. 9 months இதுக்கு எதிர்த்து என்னமோ ஆராய்ச்சி செய்ய போய் இப்ப அங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு வர்றாங்கன்னு வந்து சேர்ந்தா நிம்மதியா இருக்கும். அதுலயும் 3 ஸ்டேஜ் இருக்கா மாதாஜி? 3 ஸ்டேஜ்லயும் அந்த விண்கலம் கரெக்டா வேலை செஞ்சாதான் கீழே வர முடியுமா?
ரெண்டு ஸ்டேஜ் ஓகே ஆயிருச்சு, இன்னும் ஒண்ணு இருக்கு, வந்து சேர்ந்துட்டாங்கன்னா ஓகே. இந்த இதுல என்டர் ஆகும்போ ரொம்ப அந்த ஹீட்டு எல்லாம் இதாகணும், எல்லாம் கரெக்டா இருந்தாதான் அவங்க இதுக்குள்ள வர இதாக முடியும். முடியும். பல இதெல்லாம் இருக்கு நமக்கு அந்த அளவுக்கு தெரியாட்டியும் அட்லீஸ்ட் நம்ம அந்த இயற்கையை இது பண்ணி தானே போறோம், சேலஞ்ச் பண்ணி போறதுல நமக்கு என்ன கிடைக்க போகுது, அதுதான் பகவானோட இது அதுல இருக்காங்க. இல்லைங்க மாதாஜி, இது பகவான் அப்ரூவல் இல்லாம நடக்காது. இன்னொன்னு, இது பகவானோட திட்டப்படிதான் இயங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு லைன் கொடுத்திருக்காரு பிரபுபாத். எவ்வளவு ஸ்ட்ராங்கான லைன் இல்லைங்களா? நாம என்னமோ நான் பிளான் பண்றேன், நாளைக்கு பிளான் பண்றேன், நாளானைக்கு பிளான் பண்றேன், ஒரு வருஷத்துக்கு பிளான் பண்றேன், பல வருடங்களுக்கு திட்டம் போடுறோம், 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம்னு எல்லாம் போடுறோம். ஆனா பகவானுடைய திட்டப்படிதான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். அதுதான் வந்து பேர் ட்ரூத், இந்த நேக்கட் ட்ரூத்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? என்ன சொல்றது, ஒரு உண்மை. உண்மை. அதுதான் உண்மை. சோ அதான் வந்து இங்க பிரபுபாதர் அழகா கொடுக்கிறார். எல்லாமே பகவானின் திட்டப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. சோ அறிவில்லாத முட்டாள்கள் மட்டுமே இயற்கை திட்டமின்றி இயங்குவதாகவும் உலகத்தில் உள்ள அனைத்தும் தானாக தோன்றியதாகவும் எண்ணுகின்றனர். நீங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், அப்படிலாம் சொல்றாங்களாம். அதுக்குதான் சொல்றாரு, இந்த இருந்திருக்கலாங்கிற கேள்விக்கு இடமில்லை. ஜட உலகில் ஒரு குறிப்பிட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இப்போ நம்முடைய உடம்பே எடுத்துக்குங்க. இந்த உடம்பு வந்து இவ்வளோ பர்ஃபெக்டா இருக்குதுன்னா மனுஷன் பண்ணியிருந்தானே இப்படி இருக்குமா சொல்லுங்க? மனுஷன் உருவாக்குனது எல்லாத்துலயும் ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போ உங்க வீட்டுல நீங்க சாதாரணமா யூஸ் பண்றீங்க இல்லையா, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், இதுல எல்லாம் எதுலயாவது ரிப்பேர் வராம இருக்கா? நீங்க சொல்லுங்க, ரிப்பேர் வராம இருக்கா? கண்டிப்பா நீங்க வந்து இந்நேரத்துக்கு ஒரு மிக்சி இல்லையா, வேற மிக்சி வாங்கியிருப்பீங்க, கிரைண்டரை கொடுத்துட்டு வேற வாங்கியிருப்பீங்க, மிஷினை கொடுத்துட்டு வேற வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பா வந்து மனுஷன் தயாரிச்சது எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஆனா பகவானுடைய ஏற்பாடு பாருங்க, நம்ம உடம்புல இருக்கிறது வந்து ரீசைக்கிள் ஆயிக்குது. என்னோட செல் வந்து தினம் வந்து உருவாகுது, தினம் வந்து அழியுது. அது பாட்டுக்கு தானா. இப்ப வந்து என்னை யாராவது குழந்தை இழுத்து வளர வச்சுட்டு இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை உருவாகுது, அது பாட்டுக்கு வளருது, வெளியே அந்த இந்த அம்மாவுடைய வயிற்றுல இருந்து இந்த மாதிரி இந்த ப்ராசஸ்ல வெளியில வரணும்னு பகவான் கொடுத்திருக்காரு. வெளியில வருது, அதுக்கு உண்டான ஃபுட்டு அது கிடைக்குது, அது வளருது. எல்லாமே வந்து ப்ரீ டிசைன்டு, ப்ரீ செட். ஆனா மனுஷன் பண்றது அத்தனையிலயும் ஓட்டையான ஓட்டை தான். ஏகப்பட்ட பிரச்சனை வருது. நாம வந்து ஒரு ஓட்டை அடைச்சோம்னா இன்னொரு ஓட்டை வருது. ஆனா பகவான் பண்ணிக்கிறது எல்லாமே பர்ஃபெக்ட். ஆனா அது புரிஞ்சுக்காம அதையவே இவங்க வந்து இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்றாங்களாம். அவர் அழகான பூமியை கொடுத்தாரு, இவங்க அந்த பூமியை போட்டு கன்றாவி பண்ணி குப்பைய போட்டு அதை போட்டு இதை போட்டு, அப்ப வந்து குளோபல் வார்மிங், ஐஸ் உருகுது, அது உருகுது, மிருகங்களை கொல்ல வேண்டியது, அப்புறம் காட்டினுடைய அந்த இது போகுது இல்லைங்களா? எனக்கு மாதாஜி சமநிலை, ஈகோசிஸ்டம் வந்து பாதிக்குது. ஈகோசிஸ்டத்துல அந்த பேலன்ஸ் இல்லாம போயிடுது. எஸ். சோ இதுக்கெல்லாம் காரணம் கடவுளா? சொல்லுங்க, யார் காரணம்? நாம தான் மாதாஜி, நம்மதான் காரணம். எஸ். கடவுள் அழகான பூமியை கொடுத்து வாழுங்கன்னு கொடுத்தா, அதை வச்சு அந்த குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி இந்த பூமியை பிச்சு 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 போட்டுட்டு இருக்கிறோம் நாம. ஆக்சுவலி அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. லிட்டரலா குரங்கு கையில தான் கொடுத்திருக்காரு. நம்ம பூமியை வச்சு ஒழுங்கா கூட நம்மளுக்கு வாழ தெரியல. அடுத்தது வந்து மார்ஸ் போறாங்களாமா, இருக்கிறதே வச்சு வாழ தெரியல. சோ அந்த ஆட தெரியாத மேடகோன்னு சொன்ன மாதிரி இந்த விஞ்ஞானிங்க வந்து இவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதனால, இவங்களுக்கு அதை பத்தி தெரியாதனால என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பகவானுடைய ஒரே அந்த ஜட உலகத்துல ஒரே ஒரு திட்டம் தான் என்னன்னா, எல்லா ஜீவாத்மாவும் என்ன பண்ணணும், திருப்பியும் பகவான்கிட்ட போகணும். அதுதான் ஒரே ஒரு திட்டம். சரிங்களா? வேற எதுவுமே இல்ல. எல்லா ஜீவாத்மாவும் பகவான்கிட்ட திரும்பி போகணும். அதுக்குதான் இந்த ஜட உலகம், வேற எதுக்குமே இல்ல. நாம என்ஜாய் பண்றதுக்காக கிடையாது. நாம இங்க வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்கோம்?
பகவான் கிட்ட திரும்ப போறதுக்காக, பக்தி செய்யறதுக்காக. பக்தி பகவான் பக்தி சேவை பண்ணி செய்யறதுக்காக பகவான் கிட்ட போறதுக்காக மாதாஜி. தப்பு பண்ணி பனிஷ்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம், திருந்தருக்காக வந்திருக்கோம், ஜெயிலுக்கு வந்திருக்கோம். ஆனா நாம வந்து இந்த ஜெயிலுக்குள்ளேயே வந்து நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா என்ஜாய், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயிலு, செகண்ட் கிளாஸ் ஜெயிலு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஜட உலகம் ஒரு ஜெயில். நம்மளுடைய உண்மையான வீடு பகவானின் கோலோக விருந்தாவனம். அங்க திரும்பி போறதுதான் நான் பார்க்கணுமே ஒழிய, நான் இப்ப எடுத்திருக்கிற இந்த நிரந்தரமற்ற இந்த உடலை வச்சுக்கிட்டு இந்த உடலை சந்தோஷமா வச்சுக்கிறது, இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னா ஐயோ அம்மான்னு புலம்புறது, இந்த உடல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா புலம்புறது, இதுக்காக நாம வந்து பிறக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து இந்த உடலே கிடையாது, ஆத்மா. என்னுடைய ஆத்மாவுடைய ஒரே வேலை பகவானுக்கு சேவை செய்வது மட்டுமே. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வேற எதுக்காகவும் நான் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஆனா நாம வந்து பகவான் சொல்ற மாதிரி கவலைப்பட வேண்டாததுக்கெல்லாம் கவலைப்படுவோம். ஆனா இந்த ஒரு விஷயத்த கோட்டை விட்டுருவோம் இல்லைங்களா? இந்த ஒரு விஷயத்த பத்தி கவலையே படுறதில்ல. அது அப்ப பாத்துக்கலாம் இல்லைங்களா? அப்பதைக்கு பாத்துக்கலாம். மாதாஜி கத்திட்டு போறாங்க, இப்ப என்ன, அப்பதைக்கு பாத்துக்கலாம். டெத் வரப்ப பாத்துக்கலாம். அப்ப என்ன, எப்படியும் எல்லாருக்கும் வர்றதுதானே, எனக்கு மட்டும் என்ன தனியாவா வருது எப்படின்னு சொல்லி நம்மள சமாதானப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் புரிஞ்சுக்க வேண்டியது, நான் இந்த உடல் இல்லை, ஆத்மா. நான் பகவானின் நித்திய தொண்டன். நான் திருப்பி அவர்கிட்ட போகணும், அவருக்கு சர்வீஸ் பண்ணணும். சோ பகவானுடைய சர்வீஸ் தான் வந்து உள்ளதுலயே நம்மளுக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடியது. நீங்க வீட்டுல உட்காந்து ஹரிநாமம் ஜபம் பண்ணீங்கன்னா கூட அது பெஸ்ட் சர்வீஸ். ஆக்சுவலி இன்னைக்கூட ஒரு டிவோட்டி சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களால வந்து கௌர பூர்ணிமா அன்னைக்கு டெம்பிள் வர முடியல. அதனால அந்த அன்னைக்கு உட்கார்ந்துட்டு எத்தனை 60 ரவுண்ட்ஸா எவ்வளவோ 64 ரவுண்ட்ஸா என்னமோ பண்ணேன்னு சொன்னாங்க ஹரிநாம ஜபம். சோ அந்த மாதிரி அப்படி பண்றப்போ பகவான் வந்து ஓ இந்த ஜீவாத்மா எனக்காக ஏங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்ம கிருஷ்ணா. இவன் என்னைய நினைச்சிட்டு ஏங்குறான், எங்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறான். சோ அப்போ அதுக்கான ஃபெசிலிட்டி நம்மளுக்கு பண்ணி தருவார். நம்முடைய ஜபமே எப்படி இருக்கணும்னா, கிருஷ்ணா எனக்கு உங்ககிட்ட வரணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என்னால முடியல. என்னோட கண்டிஷனிங் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் வந்து இப்ப ஜபம் பண்ணணும்னு உட்கார்ந்தா கூட என்னோட மனசு வந்து என்னை வெவ்வேறு பக்கம் இழுத்துட்டு இழுத்துட்டு போகுது. நான் உங்கள்கிட்ட வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், உள் மனசுல ஆசை இருக்கு, ஆனாலும் என்னால முடியல கிருஷ்ணா, எனக்கு உதவி பண்ணுங்க கிருஷ்ணா. அந்த அந்த அழுகை வந்து அடி மனசுல இருந்து வரணுமாமா, அடி வயிற்றுல இருந்து கிருஷ்ணான்னு கூப்பிடணுமாமா. அப்போதான் வந்து அந்த ஜபம் வந்து உண்மையான ஜபம். கிருஷ்ணா வந்து அது திரும்பி பார்ப்பாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம. டைம் என்னாச்சு? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு டிஃபன் என்ன செய்யலாம்? சோ இது வந்து ஜபம் இல்லை. இதுக்கு வந்து சொல்லுவாரு பிரபுபாத், ஷூட்டிங் த எம்டி புல்லட் அப்படிம்பாரு. ஒரு கன் எடுத்து ஒரு புல்லட் இல்லாம நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. என்னுடைய ஜபம் உண்மையான ஜபமா இருக்கணும். அழுகு, அதாவது என்னால முடியல கிருஷ்ணா அப்படின்னு நான் வந்து கெஞ்சணுமா கிருஷ்ணா. என்னுடைய ஈகோ விட்டுட்டு, இந்த ஃபால்ஸ் ஈகோ விட்டுட்டு கெஞ்சணும். அப்ப கிருஷ்ணா வந்து அவரு பார்த்து கொடுக்கறதுதான் பக்தி. நம்ம கொடுப்பாரு, அவர் மேல லவ் கொடுப்பாரு, எல்லாமே கொடுப்பாரு. அது எப்படி கொடுப்பாருன்னா பக்தர்கள் மூலமா தான் கொடுப்பாரு. சோ அதனாலதான் வந்து ஏன் இப்ப பகவத்கீதா நம்ம தனியா உட்கார்ந்து படிச்சா கூட படிக்கலாம், புரியாம போயிருமா என்ன? ஆனால் பக்தர்கள் சங்கத்துல வச்சு நம்ம ஒரு லைன் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு லைன் பிரபுபாத் போட்டிருக்கிறது எவ்வளவு முக்கியமான லைன். முழு உலகமும் பகவானின் திட்டம், முழு முதல் கடவுளின் திட்டப்படி இயங்கி வருகிறது. சோ இதெல்லாம் நம்ம பக்தர்கள் சங்கத்துல வச்சு டிஸ்கஸ் பண்றப்பதான் அந்த லைனோட ஃபுல் பொட்டன்சி நம்மளுக்கு புரியும் இல்லைங்களா? இதே இது இப்ப நீங்க பக்தி சாஸ்திரிக்கு வளர்மதி மாதாஜில படிச்சிருப்பாங்க, முழு முதல் கடவுள் திட்டப்படி இயங்குது, ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பவசபிய சாட்சி, அடுத்தது, அப்படிதான் படிச்சிருப்போம் இல்லைங்களா? நானும் அப்படிதான் படிச்சேன், அதனால சொல்றேன். 7 ஸ்லோகம் சொல்லிடுவாங்க மாதாஜி ஒரு நாளைக்கு. அது கதையும் சொல்லி சொன்னாங்க, ஓரளவுக்கு சொன்னாங்க. இல்ல நாம படிக்கிறது சொல்றேன், எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப சொல்றேன். நாம இந்த லைன் அப்படியே கிராஸ் பண்ணி போயிருவோம் இல்லைங்களா? அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனா
பக்தர்கள் சங்கத்துல நாம படிக்கிறப்பதான் ஆனால யோசிப்போம் நம்ம. ஆமா, இப்ப பகவானோட திட்டப்படிதான் ஒவ்வொரு என்ன ஸ்லோகமா சொல்லக்குள்ள ரொம்ப நல்லா இருக்குதுங்க மாதாஜி, கேட்கவே. எஸ் மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ அதுக்குதான் வந்து பக்தர்கள் சங்கம். நீங்களும் பாவம் அதுக்குதான் எல்லாரும் ஓடி வரீங்க இல்லையா? பக்தர்கள் சங்கத்துல பகவத்கீதை, பாகவதம் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்றப்போ பகவானை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் ஓடி வரோம் இல்லைங்களா? இந்த டேஸ்ட், பகவானை பத்தின விஷயங்கள் வந்து டேஸ்டா இருக்கு, அது பிடிக்குது நமக்கு. நம்மள வந்து முட்டாள்னு திட்டினா கூட பிடிக்குது. பகவான் முட்டாள் திட்டுறாரு, பிரபுபாதர் முட்டாள் திட்டுறாரு, ஆனாலும் நமக்கு பிடிக்குது. ஏன்னா உண்மைதானே சொல்றாங்க, சொல்லிட்டு போறாங்க. ஏன் மாதாஜி? உண்மைதானே சொல்றாங்க, சொல்லிட்டு போறாங்க, விடுங்க. சோ 100% மாதாஜி 100% உண்மை உண்மை, மாதாஜி. கரெக்ட் கரெக்ட். உண்மையிலேயே பிரபுபாத் இப்ப இருந்து திட்டினாருன்னா கூட நம்ம சந்தோஷமா வாங்கிக்கலாம். அவர் வந்து நீ ஒரு முட்டாள் அப்படின்னாருன்னா ஆஹா அப்படிதான் இருக்கு. உண்மைதானே சொல்றாரு மனுஷன். சோ குருஷேத் பரமபுருஷனின் திட்டத்தை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்வை வளர்ப்பவன் மிகவும் புத்திசாலி ஆவான். பிரபஞ்ச தோற்றத்தின் படைப்பும் வளைவும் பகவானின் பரம ஆணையின் கீழ் செயல்படுகிறது. நான் அது பார்த்தோ, பிரபஞ்சத்தோட தோற்றமும் பகவானோட ஆணைப்படிதான் நடக்குது, பிரபஞ்சத்தோட அழிவும் வந்து பகவானின் ஆணைப்படிதான் நடக்குது. சோ அர்ஜுனா போரிட மறுத்தாரு. ஆனால் நீ நான் வந்து ஒரு திட்டம் போட்டிருக்கேன் அர்ஜுனா, நீ அதை செயல்படுத்து, அவ்வளவுதான். நீ சண்டை போட்டு பேர் வாங்கிக்க அர்ஜுனா, நீ சும்மா கைய கால நான் ஏற்கனவே அவங்களை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். கிருஷ்ணா அதான் சொல்றாரு, நீ ஜஸ்ட் ஃபைட் பண்ணி பேர் வாங்கிக்கோ, நான் எல்லாரையும் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். இது வந்து எப்படி இருக்கும் அர்ஜுனாக்கு? அவர் எவ்வளவு பெரிய வீரன் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி சொன்னாருன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? சோ பகவான் அதையும் டைரக்டாவே சொல்றாரு. ஒருவன் பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் தனது வாழ்வை பகவானின் திவ்யமான தொண்டிற்காக அர்ப்பணித்தால் அவன் பக்குவமானவன் ஆவான். எஸ், பகவானுடைய தொண்டுக்கு தன்னை ஒருத்தர் அர்ப்பணிச்சுட்டான் அப்படின்னா அவன்தான் உண்மையிலேயே புத்திசாலி, அவன்தான் பக்குவமானவன், அவன் வந்து எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டவன் சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. சோ இந்த 2 ஸ்லோகத்துல இருந்து நம்ம என்ன மெயினா புரிஞ்சுக்கிறோம்னா, பகவான் கால ரூபத்துல வந்து இருக்காரு, காலமா அவர் இருக்கிறதும் பகவான் தான். அவரு தான் எல்லாரையும் அழிக்கிறாரு, அவரு தான் எல்லாரையும் உருவாக்குறாரு, அவருடைய கட்டளைப்படிதான் எல்லாமே நடக்குது. அர்ஜுனா போரிட மறுத்தாலும் பகவான் வந்து அவங்க எல்லாம் வேற வழியில கொன்றுவாரு. அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த உண்மையை புரிஞ்சுக்கோ அர்ஜுனா, நீ எனக்கு ஒரு கருவியா இரு போதும், போர்ல நீ ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இரு, நான் எல்லாமே பண்றேன், நீ சும்மா கைய கால ஆட்டி பேரை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அதனால நம்ம ஃபால்ஸ் ஈகோ புடிச்சு தொங்காம, நான் இந்த உடல் நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்திக்காம, அந்த ஃபால்ஸ் ஈகோ விட்டுட்டு ரியல் ஈகோ, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, என்னுடைய ஒரே வேலை பகவானுக்கு தொண்டு செய்வது மட்டுமே. சோ என்னுடைய ஒரே வேலை ஹரிநாமம் ஜபம். தினம் எப்படி நான் அந்த தொண்டு பண்றதுன்னா, தினமும் நான் வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நீங்க சைத்தன்ய சரிதாமிரதம் படிச்சீங்க, அப்ப பகவான் எப்படி அந்த மந்திரத்தை சொல்றப்ப எவ்வளவு எக்ஸ்டசிக் போறாரு, எப்படி ஒரு கண்ணுல இருந்து கண்ணீர் பெருகுது, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு துவாரத்துல இருந்தும் ரத்தம் வருது, அப்படி எக்ஸ்டசிக் போறாரு அந்த ஒரு ஹரிநாமம் சொல்றப்போ. சோ நமக்கு அதெல்லாம் ஏதாவது வருதான்னு பாத்துக்கோங்க. வந்துரு போகுது, எதுக்கு நாம சொல்ற ஹரிநாமத்துக்கு எதுவும் வர மாட்டேங்குது, தூக்கம் தான் வருது. ஹரே கிருஷ்ணா. தூக்கம் ஏதாவது நைட்டு கெட்டு போச்சுன்னா உட்கார்ந்து தொழிட்டு இருக்கிறதுக்கு தூக்கம் தான் வருது. மாதாஜி பக்தி வருதுங்க மாதாஜி. வருதா? வருதுங்க. வெரி நைஸ். மாதாஜிக்கு பக்தி வருதாமே, பரவாயில்லைங்க மாதாஜி. மாதாஜி அட்லீஸ்ட் டெய்லி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இது வருது இல்லைங்களா? வருதுங்க மாதாஜி. ஆமா, அந்த டைம் சொல்லணும் அப்படின்னு. சொல்லிட்டே இருப்போம், சொல்லிட்டே இருப்போம். ஒரு நாள் கிருஷ்ணா வந்து ஐயோ இந்த அம்மா சல்ல பொறுக்க முடியல அப்படின்னு வருவார் இல்லையா? இவன் இந்த அம்மா தொல்ல போ இந்நேரம் மாதிரி ஹரே கிருஷ்ணாட்டே இருக்குது. இல்லையோ அது வேற விஷயம். அந்த நேரம் ஆனா சொல்லணும். கரெக்ட்.
அப்படிங்கிற ஒரு இது வந்துருது இல்லைங்களா? வெரி நைஸ், வெரி நைஸ். அது வந்தா போதுங்க மாதாஜி. அந்த மாதிரி இருந்தா போதும். டெய்லி இந்த கமிட்மெண்ட் நீங்க சொல்றீங்க இல்லையா, எப்படியாவது இந்த ஹரிநாமம் இன்னைக்கு சொல்லிடணும். எஸ், இதுதான் கிருஷ்ணா பாப்பார். நம்மளுடைய இந்த முயற்சி, அதுக்கு உண்டான பலனை வந்து அவர் தான் கொடுக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஜபம் வந்து நமக்கு ஒரு என்னோட இயலாமை தெரிவிக்கக்கூடிய ஒரு அழுகையா இருக்கணும். அதுதான் வந்து இன்னைக்கு கிருஷ்ணாட்ட இது போய் சேர்த்து. இன்னைக்கு உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜ் தான். ஸோ நம்ம ஜபத்தினுடைய குவாலிட்டி நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி பண்றோம்? ஏன்னா நம்ம டெய்லி பண்றதுனால அது ஒரு மாதிரி ரொட்டீன் மாதிரி ஆயிரும். அது நம்ம அசால்ட்டா பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால கவனம் செலுத்தணும்னு சொல்லுவேன். சொல்றது கரெக்ட் தான். டெய்லி நம்ம கமிட்டடா பண்றோம். ஆனா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கவனம் செலுத்தி நல்லா நம்ம ஜபம் பண்ணணும் இல்லையாங்க மாதாஜி? பாஞ்சாலி மாதாஜி சொல்லுங்க இல்லையா? எஸ், அதுக்குதான் நம்ம ஒரு உண்மை சொல்றேன் மாதாஜி. நான் அப்படித்தான் ஏதாவது தாட்ஸ் போயிட்டே இருக்கும். அப்படியே ஏதோ ஒரு நேரம் அப்படி வலி இழுத்து கொண்டு வந்து வச்சா அந்த நேரம் எனக்கு யானி. அதெல்லாம் நேச்சுரல் மாதாஜி. நீங்க சொல்றதுக்கு வெக்கமே பட வேண்டாம். எனக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கு. நினைப்பேன் நமக்கு அதுல போறதுனால இப்படிதான் அந்த டைம் எல்லாம் எனக்கு அந்த மாதிரி வரும் மாதாஜி. அது என்னன்னா நம்ம மைண்ட் ஒரு இடத்துல நிக்காது. அதுதான் பிரச்சனை. அது நீங்க நிறுத்துறப்ப அதுக்கு போர் அடிக்குது, உடனே அது கொட்டாய் விட ஆரம்பிச்சிடும். சோ அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்கிறதா. சோ அதையும் மீறி நம்ம ட்ரை பண்றோம் இல்லையா, அதைத்தான் கிருஷ்ணா பாப்பார். அந்த முயற்சியை தான் கிருஷ்ணா பாப்பார். சரிங்களா? சோ ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, அவ்வளவுதான், எனக்கு பக்தி வராது, அந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாது. அதையும் மீறி நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். மகராஜ் எனக்கு அதான் சொன்னார், திரும்ப திரும்ப பண்ணுங்க. அப்படி வருதா திருப்பி எந்திரிச்சு ஒரு வாட்டி நடந்துட்டு மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். தூக்க வர மாதிரி இருக்கா, எந்திரிங்க, எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்து மறுபடியும் பண்ணுங்க. சோ நம்மளுடைய இந்த நம்மளுடைய பக்தி வாழ்க்கை முழுக்க முழுக்க இந்த ஜபத்தை நம்பிதான் இருக்கு. 99% ஜபத்துலதான் இருக்கு. சரிங்களா? ஹரிநாம ஜபம் ஒழுங்கா பண்ணிட்டோம்னா போது, வேற எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பா நம்ம கிருஷ்ணாட்ட போக முடியும். ஸோ அதனால ஜபத்துல கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு நாளைக்கு காலையில ஜபம் பண்றப்ப கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. மாதாஜி இப்படி சொன்னாங்களே, இன்னும் கொஞ்சம் இந்த 6 விஷயங்கள் சொன்னீங்கல்ல மாதாஜி, அதை டெய்லி நினைச்சுதான் மாதாஜி பண்றேன். வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ், ஓகே. ஓம் தத்சத். ஏதாவது யாருக்காவது ஏதாவது